பெரிய டிராமாவை செட் பண்ணி அது போயிட்டு இருக்கு. இவ அதுக்கு அப்பப்ப ரியாக்ட் பண்றா, ஆனா ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறாளே. ஷோ, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறேன், எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குதே. ரேஷ்மா சொன்ன மாதிரி அயலி சரியான கல் நெஞ்சக்காரி தான். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு அவ என்கிட்ட லவ் சொல்றதுக்கு இவ்வளோ தயங்குறா? இந்த ரேஷ்மா என்னமோ ஏதோ என்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்றா. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி எதுவும் நடந்துக்கலையே. நான் அயலி கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணப்ப அவ உடனே முடிவெடுக்க முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னான். நானும் அதுக்கு ஓகே தானே சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன லவ்வே பண்ணலைங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா அது உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லையே. ஆவுனா அம்மாவோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுதான் எனக்கும் தெரியுமே. நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்படி இருந்தும் ஏன் அவ இப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா? ஐயோ, இவளை நம்பி நாளைக்கு ரேஷ்மா கூட என்கேஜ்மெண்ட் வேற நடக்க போகுதே. ஒருவேளை நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிகிற வரைக்கும் அயலி எதுவுமே சொல்லலைன்னா அப்ப என்ன செய்வ? ஆஹா, ரேஷ்மா வேற அப்பவே டவுட்டோட கேட்டாலே. நான் தான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தேன். ஐயோ பாவம், என் கூட சேர்ந்து ரேஷ்மாவும் மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன பண்றது? அயலி நம்பி இந்த ரிஸ்கை எடுக்கலாமா வேண்டாமா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ அயலி, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டியே. ஒன்னும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு ரொம்ப எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு இல்லையா? அட வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? போங்க உள்ள போய் பாருங்க. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. அதனால என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு லேட்டா வரீங்க? அத சார், நாங்க யாருமே சிவா சாரும் ரேஷ்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். எல்லாருமே ஆச்சரியத்துல தான் இருக்கும். அதான் இவ்வளவு லேட்டா வரீங்களா? அது சார் அப்படிலாம் இல்ல சார், வர வழியில கொஞ்சம் டிராபிக் அதான். ஓ அப்படியா? ஆமா. சரி போங்க உள்ள போங்க. அயலி, என்ன யோசிக்கிற? அயலி, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? எதுவா இருந்தாலும் சொல்ல அயலி, சொல்லு அயலி. இப்பவாது இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தலான்னு சொல்லு. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு அயலி. அது இங்க உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ரேஷ்மா கிட்டயும் இதை சொல்லிடுங்க. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் யோசிச்சியா? நான் அதெல்லாம் ஆல்ரெடி ரேஷ்மா கிட்ட சொல்லிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. வா. என்னை மன்னிச்சிருங்க சிவா, நான் ட்ரை பண்றேன். ஆனா என்னால என் மனசுல இருக்கிறத சொல்ல முடியல. ஓ அப்படியா? ஹாய் சிவா, வாங்க. எங்க அயலியா காணோம்? அதோ வந்துட்டு இருக்கா சார். அயலி வா. அயலி, என்ன அயலி ஏதோ யோசிச்சுட்டே வர? அது புரியுது. இந்த ஏற்பாடெல்லாம் திடீர்னு நடக்கிறத பார்த்து உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்படி நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு எதுக்காக காலத்தை தள்ளி போடணும்? அதான் ரேஷ்மா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேன். அயலி, ரேஷ்மா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா, நீ போய் பாரு. இவர்தான் சிவா. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவர். ஹாய் சார். சிவா, இவர் என் சித்தி பையன். ஓ நைஸ் டு see you. வா எலி. எப்ப வந்தா எலி? சிவா வந்துட்டானா? வந்துட்டாரு, வெளியே தான் இருக்காரு. ஓ ஓகே.
என்ன அயலி, என்னை கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஆ, இல்லையே, நான் தான் சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆஹா, ஆமா ரேஷ்மா. ஆ, ம். சொல்ல அயலி, என்ன விஷயம்? அது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரேஷ்மா. நீ நினைச்ச லைஃப் உனக்கு அமைய போகுது. தேங்க்யூ. எல்லாமே நல்லபடியா நடக்கும். இதை சொல்ல தான் நான் வந்தேன். மாவல இப்ப கூட சிவாவை லவ் பண்றேன்னு சொல்றாளா பாரு. உண்மையாவே இவ கல் நெஞ்சக்காரி தான். இன்னைக்கு நீ கண்டிப்பா சிவா கிட்ட லவ் சொல்லதான் போற. நான் சொல்ல வைப்பேன். அயலி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? பெருசாலாம் எதுவும் இல்ல, சிவாவை பத்தி தான் பேசணும். நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க ஹனிமூன் போனோம், அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இவ்ளோ ஏன் அவனுக்காக சமைக்க கூட கத்துக்கிட்டேன்னா பாத்துக்கோ. ஏன் இவ்ளோ ஏன் அவனுக்காக சமைக்க கூட கத்துக்கிட்டேன்னா பாத்துக்கோ. ஏன் இது எல்லாமே நான் சம்பந்தப்பட்டது. ஆனா சிவாவை பத்தி இன்னும் எனக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னதான் எனக்கு சிவா ரொம்ப வருஷம் பழக்கமா இருந்தாலும் அவனை பத்தி உனக்கு தானே என்னை விட அதிகமா தெரியும். முதல்ல சிவா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவான்னு தெரியணும். அவனுக்கு அடிக்கடி கோவம் வரலனாலும் அப்பப்போ கோவம் வரும்னு தெரியும். அது எந்த மாதிரி சிச்சுவேஷன், அப்போ சிவாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல. நீ சொன்னது கரெக்டு தான். சிவா ஷார்ட் டெம்பர்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பக்குவமா நடந்துக்கிறவர் தான். பொதுவா சிவா தப்பு பண்றவங்கள கூட மன்னிச்சிருவாரு. ஆனா அவங்க தப்ப ஒத்துக்காம இருந்தாதான் கோவமே வரும். ஒரு தடவை கோவம் வந்துட்டா அவரை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சில நேரங்கள்ல அவர்கிட்ட அன்பா நடந்துக்கணும். ஏன்னா அன்பை வச்சுதான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கோவமா இருந்தாலும் அவர் அப்படிதான் நடந்துப்பாரு. சொல்ல போனா நம்மள ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துப்பாரு. ஐ காட் இட். நீ சொல்றத வச்சு பார்த்தா சிவா தான் அடிக்கடி என்ன சமாதானப்படுத்த வேண்டியிருக்கும். ஓகே அயலி, அடுத்து அவன் கிட்ட பிடிக்காத விஷயம்னு ஏதாச்சும் சொல்ல.